லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் என் பொண்ணு வந்து நைட் டின்னருக்கு ஒரு நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்கங்க. அதில் வந்து இந்த குக்கும்பர் வச்சு ஒரு சாலட் மாரி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி கட் பண்ணியிருந்தீங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தடவ கட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நாங்க கொஞ்சம் திக்கான 2 ஸ்ட்ராஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சாப்ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா, அது யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் இந்த மாரி வச்சுட்டு மிடில்ல வந்து நம்ம கட் பண்ணிட்டே வரணும். ஒரு சைடு ஃபுல்லா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம், அப்படியே வந்து அ அதர் சைடு வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் சேம் வந்து நம்ம அந்த சாப்ஸ்டிக்ஸோ, இல்ல வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ராஸோ வச்சு நம்ம இந்த மாரி கட் பண்ணிக்கலாம். ஸ்க்யூவர் வந்து ரொம்ப குட்டிங்க. அத வச்சு கட் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ, அதனால தான் வந்து நம்ம ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, சூப்பர் கட்டிங். அப்படியே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரா வந்திருந்துச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோயா சாஸு, அப்புறமா வந்து திரியாக்கி சாஸ் வந்து நாங்க வால்மார்ட்ல வாங்கி வச்சிருக்கோம். அது பிராண்டு வந்து என்னன்னு தெரில எனக்கு. ஸோ, அந்த திரியாக்கி சாஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஆலபினோ பிக்கிள் மாதிரி ஒண்ணு வாங்கியிருந்தோம். ஸோ, அந்த சாலட்டுக்கு இதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வாட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து எள்ளு வந்து போட்டாங்கங்க. இது ஐ திங்க் என் பொண்ணோட கண்டுபிடிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியல எனக்கு. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு மீல் பண்றோம், ரைஸ் பவுல்லாம் பண்றோம்னா, இது பக்கத்தில சாலடா வச்சு சாப்பிடும்போது, இந்த சாஸோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். லாஸ்ட் டைம் அந்த நூடுல்ஸோட சாப்பிடும்போது அட்டகாசமா இருந்துச்சு.